தனுசு ராசிக்குன்னா 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது. 3இல் ராகு, 9இல் கேது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நரசிம்மரம் ஆஞ்சநேயரும் இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் போகணும். நரசிம்மரம் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக போக அதிர்ஷ்டம் வருமா. நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர். அதே போல் எங்கே இருந்தாலும் சென்னையில் இருந்தால் சிங்கப்பெருமாள் நரசிம்மர், அப்படியே நான் இதுக்கு வந்துடணும், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், அப்படியே போகணும். பார்சாதி கோயிலில் பெருமாளை பார்த்துட்டு அங்கேயே ஆஞ்சநேயர்லாம் இருப்பார். பின்னாடி வந்தால் அழகிய சிங்கர் நரசிம்மர். அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். பெருமாள் நரசிம்மர் ஆஞ்சநேயர்லாம் இருப்பார். இது போல் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இருக்கக்கூடிய பக்கத்தில் சன்னிதானம் வேறு கோயிலில் இருந்தாலும் போய் பாருங்கள். நரசிம்மர் காயத்ரியை கேளுங்க, பிரமாதமாக வரும். 9இல் கேது இருப்பதனால பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், பெற்றோர் பெரியோருடைய தேகத்தை பார்த்துக்குதும். 3ஆம் இடத்தில் ராகுவை குரு பார்ப்பதுனா தைரியமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அர்த்தாஷ்டம சனி, நான் அதுக்கெல்லாம் சொல்கிறது தான். எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஹெல்த்துக்கு பிரச்சனை வரும். ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். எப்பவுமே வயிறு, சுகரு, பிபி இதெல்லாம் பார்த்துக்கணும். தைராய்டெலாம் இருந்தால் கரெக்டாக மருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கினே இருந்தால் ஒன்றுமே ஆகாது. தைரியமாக பண்ணணும். அடுத்தது எல்லாமே நல்லது நடக்கும். ஆத்ம ரீதியாக நல்லது நடக்கும். உள்ளன்போடு நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உதவி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 1 லட்ச ரூபாய் நகை வந்தாலும் வாங்குவீங்களாம். அனுகூலமாக இருக்கும். தொழில் அறுதி அற்புதம் ஏற்படும். பசுமாடெல்லாம் சிலர் வீட்டில் வாங்குவாங்க. பசுமாடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. விலங்குகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பசுமாடே மகாலட்சுமியே வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் பெருகுமா. ஃபார்ம் வாங்குவாங்களாம். நல்லா சந்தோஷமாக போயிட்டு அந்த ஃபார்மில் இருந்துட்டு வருவாங்களாம். அதுபோல் சுற்றி காய்கறி தோட்டம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா இவங்களுக்கு. மாடி தோட்டம், அந்த தோட்டம், ஒரு செடியாவது அவங்கள சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கீரை போட்டாவே அதில் அவ்வளோ பூரிப்பு இருக்கும். விவசாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைப்பது தான் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7ஆம் இடத்தில் குரு வர்றதுனால துணை அல்லது துணைவாரி விஷயத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட வேண்டாம். ராகு தைரியம், தன்னம்பிக்கை. பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வைத்துக்கலுங்க. வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், வேறு நாட்டில் போய் சொத்து வாங்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். ஸோ உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் பெரிய கம்பீரமாக திடீரென்று எழுச்சி பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் தனுசு ராசிக்காரர்.